அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வீடியோ சீரீஸ்ல இது 11th வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மனித உடம்புல இருக்கிற உள்ளுறுப்புகளுக்கும் மனித உணர்ச்சிகளுக்கும் என்னென்ன உணர்ச்சிகளுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை நம்ம பார்க்க போறோம். உலகத்தில் பல்வேறு விதமான மருத்துவ முறைகள் இருக்கு. சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி, ஹோமியோபதி, ஆங்கில மருத்துவம், இப்படி எக்கச்சக்கமான மருத்துவ முறைகள் இருக்கு. எந்த மருத்துவ முறையிலையும் இல்லாத பல சிறப்புகள் இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்துக்கு உண்டு. அந்த சிறப்புல ஒண்ணுதான் இந்த உணர்ச்சிகளுக்கும் உறுப்புகளுக்கும் உள்ள தொடர்பு. மனித உறுப்புகளுக்கும் எமோஷன்ஸுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்ன ஒரே மருத்துவம் அநேகமாக அக்குபஞ்சர் மருத்துவமாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மனித உடம்புல முக்கியமான உறுப்புகள் 6. அதில் ஒன்று கண்ணுக்கு தெரியாத உறுப்பு, இது பெரிகார்டியம் அப்படிங்கிறது, இதய மேலுறைங்கிறது. அது போக பார்த்தீங்கன்னா வயிறு, நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல், இதயம், இந்த 5 உறுப்புகள் இருக்கு. இந்த 5 உறுப்புகளும் ஒரு பர்டிகுலர் எமோஷன்ஸோட தொடர்புடையது அப்படின்னு அக்குபஞ்சர் மருத்துவம் கூறுகிறது. அது என்ன அப்படின்னா, வயிறுங்கிற உறுப்பு கவலை அப்படிங்கிற உணர்ச்சியோட தொடர்புடையது. நுரையீரல் அப்படிங்கிற உறுப்பு காற்று அப்படிங்கிற நுரையீரல் அப்படிங்கிற உறுப்பு துக்கம் அப்படிங்கிற உணர்ச்சியோடு தொடர்புடையது. சிறுநீரகம் பயம் அப்படிங்கிற உணர்ச்சியோட தொடர்புடையது. கல்லீரல் கோபம், எரிச்சல், அந்த உணர்ச்சியோட தொடர்புடையது. இதயம் தற்பெருமை, தம்பட்டடிக்கிறது, அந்த உணர்ச்சியோட தொடர்புடையது அப்படின்னு அக்குபஞ்சர் மருத்துவம் கூறுகிறது. இத அக்குபஞ்சர் கத்துக்கிறவங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2 கோணங்களை புரிஞ்சுக்கணும். வயிறு பலகீனமாகும் போது மனதில் கவலை அதிகமாகும், கவலை, ஓவர் திங்கிங் அதிகமாகும். சிறுநீரகம் பலகீனமாகும் போது பயம், பதட்டம் அதெல்லாம் அதிகமாகும். கல்லீரல் பலகீனமாகும் போது கோபம், எரிச்சல் அதிகமாகும். இப்படி ஒரு கோணத்தில் புரிஞ்சுக்கணும். இன்னொரு கோணம் என்ன அப்படின்னா, கவலை அதிகமாக என்ன ஆகும்னா வயிறு பலகீனமாகும். பயம், பதட்டம் அதிகமாச்சு அப்படின்னா சிறுநீரகம் பலகீனமாகும். கோபம், எரிச்சல் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கல்லீரல் பலகீனமாகும். இந்த 2 ஆங்கிளை புரிஞ்சுக்கணும். கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் இந்த இடத்துல சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. வயிறு பலகீனமாச்சுன்னா கவலை அதிகமாகும் அப்படிங்கிறதும் உண்மைதான். கவலைப்படப்பட வயிறு பலகீனமாகும் அப்படிங்கிறதும் உண்மைதான். இது இந்த 2 கோணத்தில் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது, பெரும்பாலும் வெளியே இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அல்லது அக்குபஞ்சர் பழகிறவங்களே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, உறுப்புகளுக்கும் மனித உணர்வுகளுக்கும் இருக்கிற இந்த தொடர்பு ஒரு யூகமாக சொல்கிறாங்க. அவங்க இது சும்மா ஏதோ ஒரு கான்செப்ட், ஒரு தத்துவம் மாதிரி சொல்கிறாங்க, ஒரு அனுமானத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. ஆனால் அப்படி இல்லை. வயிறுக்கும் கவலைக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குது. சிறுநீரகத்துக்கும் பயத்துக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குது. இதயத்துக்கும் தற்பெருமைக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குது. அது சயின்ஸ் மாதிரி தான் ஆக்சுவலாக. அதனால் இதை ஒரு ஃபன் மாதிரி எடுத்துக்காதீங்க, ஒரு அசம்ஷனாக எடுத்துக்காதீங்க. இது உண்மை. இது அக்குபஞ்சரோட தத்துவம், அடிப்படை தத்துவங்களில் ஒரு ஒரு ஸ்டேபிளான ஒரு கான்செப்ட் இது. அதனால் இது உண்மை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உறுப்புகளுக்கும் அந்த உணர்ச்சிகளுக்கும் உள்ள தொடர்பை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒருத்தரை பார்த்த உடனே அவருக்கு எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஈஸியாக டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அவர் எந்த உணர்ச்சியில் அதிகமாக மூழ்கி இருக்காரோ, எந்த உணர்ச்சிகள்னால அதிகமாக சஃபர் ஆகிறாரோ, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு ஆர்கன் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு குயிக்காக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான கோட்பாடாக இருந்தாலும் கொஞ்சம் மனசை ஊன்றி நீங்கள் இதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி வைங்க. இதை மனசில் பதிய வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான கான்செப்ட் வேறு எந்த மருத்துவத்திலையுமே இல்லை. அக்குபஞ்சர் மருத்துவம் மட்டும்தான் இதை தெளிவாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது.